எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். இங்கே ஒரு இளைப்பாறுதலை குறித்து இந்த அப்போஸ்தலன் பேசுகிறார். இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தை அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பரிச்சயமா இருக்கோ தெரியல. ஆனா அது ஒரு நல்ல ஆவிக்குரிய வார்த்தை. ரெஸ்ட். கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாஷையில சொல்லுவாங்க, இளைப்பா இருக்கேங்க அப்படின்னா அவர்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தாறுமாறா இருந்தாலும் நான் இளைப்பாறுதலாய் இருக்கிறேன், நான் சமாதானமாய் இருக்கிறேன், ஐ ஆம் அட் ரெஸ்ட். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு தான் நமக்கு சுவிசேஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது இந்த இளைப்பாறுதல். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு மனிதனாய் என் இருதயத்தில் இளைப்பாறுதல் உடையவனாய் இருக்கணும். அது மாத்திரம் அல்ல, நாம தனிப்பட்ட மனிதர்களா இல்லாமல் பல பேரா இருக்கிறோம், குடும்பமா இருக்கிறோம். பிள்ளையே இல்லைனாலும் அது 2 பேர் உள்ள ஒரு குடும்பம். சபையா இருக்கட்டும், எங்கனாலும் நாம் மனிதர்களோடு தான் நாம் இருக்கிறோம். நான் இளைப்பாறுதல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. இப்போ உங்க கூட யார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? இளைப்பாடுறேங்கிற. அதே போல நாம் மனித உறவுகளோடு நாம் இருக்கக்கூடியவர்கள். we are social beings. நாம் ஐக்கியப்படக்கூடிய, சம்பந்தப்படக்கூடிய, உறவாடக்கூடிய மனிதர்களின் கூட்டம். அங்கேயும் ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். Peace at home, peace in the church. என்னுடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் இளைப்பாறுதல் இருக்கணும், என்னுடைய சபையில இளைப்பாறுதல் இருக்கணும். இதான் நமக்கு தேவன் சுவிசேஷத்தின் மூலமாய் வாக்கு பண்ணியிருக்கிறது. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. எபிரேயர் 4:1. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகுகாலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதனாலே பின்னும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த அப்போஸ்தலன் ஆவியில நிறந்து அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை நான் உங்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போய் உங்களை நாட்டுவேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இங்க கல்லும் மண்ணும் சமந்து கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அடிமைகளா இருக்கிறீங்க.
ஆனா உங்களை நான் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே குடியிருக்க செய்வேன். இதுதான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம். ஆனா நமக்கு என்ன சுவிசேஷம் சொல்லப்பட்டது? முதல் வசனத்திலே அவருடைய இளைப்பாறுதலில், therefore let us fear lest while a promise remains of entering his rest, capital H, அவருடைய தேவனுடைய இளைப்பாறுதல். அவருடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கணுமா? அது எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? 10ஆம் வசனம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். கவனிச்சீங்களா? நாம என்ன தியானிச்சுட்டு இருக்கோம்? இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் யாருடைய, எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? தேவனுடைய இளைப்பாறுதல். அவர் எப்படி இளைப்பாறுதலாய் இருக்கிறார்? அவர் இருந்த இளைப்பாறுதல் என்ன அப்படின்னா, அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். 6 நாள் சிருஷ்டித்தார். ஆனா 7வது நாள், 6வது நாளிலே மனுஷனை சிருஷ்டித்த பிறகு 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா அவர் மனுஷனோடு, தான் உண்டாக்கின மனுஷனோடு அவர் சம்பாதித்து ஐக்கியப்பட்டு சமமாய் கைகோர்த்து நடந்து கொண்டு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு உலாவினது போல மனுஷனோடு அவர் உலாவினார். ஆமென். தேவனும் மனுஷனும் அப்படி ஒரு ஐக்கியமாய் இருந்தார்கள். தேவனும் மனுஷனும் அப்படி ஒரு இளைப்பாறுதலில் சஞ்சரிக்கிற, கைகோர்த்து நடக்கக்கூடிய அந்த தெய்வீக பந்தத்தை அவன் இழந்த பிறகு, சரி கெட்டு ஒழிஞ்சிட்டான், நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டான், எக்கேடும் கெட்டு போறான் அப்படின்னு சொல்லி தேவன் விட்டுறல. அவர் 7ஆம் நாளில் மனுஷனோடு சஞ்சரித்து ஓய்வாயிருந்து இளைப்பாறுதலாயிருந்து மனுஷனோடு ஐக்கியப்பட்ட அந்த தேவன், நம் பிதா, இப்போ கெட்டுட்டான், தொலைஞ்சு போறான் அப்படின்னு விட்டுறாம மீண்டும் அவனோடு ஐக்கியப்பட, மீண்டும் தன்னுடைய இளைப்பாறுதலில் அவனை கொண்டு வந்து சேர்க்க அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன கிரியை செய்தார்? தன் சாயலில் உண்டாக்கப்பட்ட தன் பிள்ளைகள், நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு சபிக்கப்பட்டவர்களாய், தேவனற்றவர்களாய், பாதுகாப்பற்றவர்களாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர், இனிமே எனக்கு ஓய்வே கிடையாது, என் பிள்ளைகளை நான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாதுன்னு சொல்லி கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் செய்த கிரியைகளை எல்லாம் நாம் பட்டியல் போட முடியாது. நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கை, தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வழிதப்பி போகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு வார்த்தையை அனுப்பி குணமாக்கி, வந்துட மாட்டீங்களா. இப்ப ஆராதனை வேளையில சொன்னது போல, சோரம் போன ஸ்திரியே, பல புருஷர்களை தெரிந்து கொண்ட என் நாயகியே,
மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தீட்டு என்பார்கள். ஆனாலும் என் இருதயம் விசாலமாயிருக்கிறது. நீ வரமாட்டாயா? நான் உன்னோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன், உன்னை ஏற்றுக்கொள்வேன், வரமாட்டாயா? தேவன் கிரியை செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது இயேசு இந்த பூமியிலே நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவராய் வந்தவர், பிதாவினிடத்தில் இருந்தவர், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க நமக்காக இறங்கி வந்தவர் பிதாவை பார்த்தார். எப்படி பார்த்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது பிதாவை பார்த்தார். பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஜனங்களை ரட்சிக்க கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தன் சமூகத்துக்கு கொண்டு வர அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நானும் கிரியை செய்கிறேன். இவர்களுடைய பாவம் தானே தடையாயிருக்கு. இவர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நான் வந்து விட்டேன். கிரியை செய்து கொண்டே இருந்தார். பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். கோபப்படுகிறவர்கள் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருக்கிறார்களே, விபச்சாரக்காரர்கள் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருக்கிறார்களே, அந்த பாவங்களை நான் இவர்கள் சுமந்து இருக்கிற, இவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிற, இவர்களை நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற, நடத்தி சென்று கொண்டிருக்கிற இந்த பாவங்களை நான் நிவர்த்தி செய்யணுமே, நான் சுமந்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அப்படின்னா அவர் நிவாரணம் செய்தார். அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை நாம் செய்யாத நிலைக்கு நம்மை உயர்த்தினார். அல்லேலூயா. கழுவுறது வேற, நீக்கிறது வேற. ஒரு கரை, ஒரு அழுக்கு, ரத்தம், அத கழுவிடலாம், ரத்தம் போயிடும். ஆனா ரத்த கரை இன்னமும் இருக்கும். பாவம்ங்கிறது மன்னிக்கப்பட்டது பழைய ஏற்பாடுல மிருகங்கள் மூலமாய். ஆனால் பாவக்கரை இயேசுவினால் நீக்கப்பட்டது. அதான் அர்த்தம். நீ இனிமே இப்படி பிதாவோடு ஐக்கியப்பட முடியாத, அவர் இருக்கிறது போல இருக்க முடியாத, அவரோடு ஐக்கியப்பட முடியாத, இளைப்பாற முடியாத அந்த பிரிவினை, அந்த இழப்பு உனக்கு தேவையில்லை, நான் வழிவகுக்கிறேன்னு சொல்லி அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், நம் பிதாவை நீங்கள் பிரியப்படுத்த முடியும் சொல்லி வாழ்ந்து கடைசியில செய்த பாவங்கள், பாவம் செய்யாம வாழ்றது ஒரு பக்கம், இனிமே செய்ய மாட்டேன் இனிமே செய்ய மாட்டேன்னு தான் சின்ன பிள்ளை கூட அலரும் அடிச்சா. செஞ்சதுக்கு பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். செஞ்ச பாவத்துக்கு நீ சாக வேண்டியதில்லடா, நான் சாகிறேன்னு சொல்லி தன் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ தேவனோடு ஒரு இளைப்பாறுதல், தேவனோடு ஒரு ஐக்கியம், தேவன் இருக்கிற வண்ணமாக இருக்கிற ஒரு சிலாக்கியம். நல்லா கவனிங்க. இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது என் பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா அவர் சிலுவை பாதையிலே நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை சுமந்து பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பாவத்தை நீக்கி கடைசியில பாவத்தை போக்கும் பலியாக ரத்தம் சிந்தி எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். இப்போ கிரியை முடிந்து போயிருச்சு. இப்போ நான் பரலோகத்திலே பார்த்தேன்னு சொன்னா அங்கே கிரியை இல்லை. நல்லா கவனிங்க. பிதா சிம்மாசனத்தில் இருக்கிறார்னா அவருடைய வலது பார்சத்தில் குமாரன் இருக்கிறார். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள்.
பிதாவும் குமாரனும் இளைப்பாறுதலாய் இருக்கிறார்கள். அங்கே கிரியை அல்ல, தேவன் இருக்கிற வண்ணமாகவே குமாரனும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறார். அங்கே பிதாவும் குமாரனும் ஐக்கியமாயிருக்கிறார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிதாவும் குமாரனும் ஐக்கியமாயிருக்கிறார்கள். பிதாவும் குமாரனும் இளைப்பாறுதலிலே இருக்கிறார்கள். நாங்கள் பிதாவோடும் குமாரனோடும் இளைப்பாறுதல் உடையவர்களாயிருக்கிறோம். எங்களோடு ஐக்கியப்படும்படிக்கு, எங்களை போல் இளைப்பாறுதலாயிருக்கும்படிக்கு உங்களையும் அழைக்கிறோம். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணல, சுவிசேஷம் எவ்வளவு கான்கிரீட்டா இருக்குன்னு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் ஆகாயத்தில் சிரமம் பண்ணல, அவர் அனுபவித்ததை, யதார்த்தமாய் தன் வாழ்க்கையில் கண்டதை. அங்க 1 யோவான்ல என்ன வாசம்? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் ருசித்ததையும் புழங்கினதையும். இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார்? எப்பா, நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறேன், ஆவியானவர் எனக்கு ஆறுதலும் தேறுதலுமா இருக்கிறார். நான் இப்ப ஒருவேளை சிறைச்சாலையில இருக்கலாம், ஆனா என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அவர்கள் எப்படி இளைப்பாறுதலாய் இருக்கிறார்களோ அதே போல நானும் இளைப்பாறுதலில் இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் தேறுதலும் உண்டானால், ஐக்கியமும் உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்களும் எப்படி இருக்க முடியும்? சேம் மைண்ட், ஏக சிந்தை. உங்களுக்கு தெரியுமா, அது புருஷன் மனைவி ஐக்கியமா இருக்கட்டும் அல்லது சபை ஐக்கியமா இருக்கட்டும், கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் ஏக சிந்தையும் இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிந்தையில் தாழ்மையாய் தனக்கானதை தேடாமல் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் வித்தியாசமாய் இருக்கவே முடியாது. அவர்கள் ஏக சிந்தையாய்த்தான் இருந்தாக வேண்டும். பிதாவும் குமாரனும் பரலோகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒருத்தர் பார்க்க மாட்டோம், இப்படி திரும்பிக்கிட்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் ஐக்கியமாய் இருக்கிறார்கள், அவர்கள் இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள். நாங்களும் அப்படி இருக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் சொன்னபோது அது யதார்த்தம், அனுபவம், உண்மை. ஆவியானவர் சச்சுன்னு முத்திரையிட்டு வேத வார்த்தையை வச்சுட்டார். நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா என்ன காரணம்? இளைப்பாறுதல் இல்லைன்னு சொன்னா, ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னா எப்படியா துடிக்கிறோம்? வலிக்குதுங்க, என்னமோ வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். துடிக்கிறோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பழிக்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கிறோம். ஒரு வலின்னா அந்த வலி எதனால உண்டாச்சுன்னு தெரியணும் உங்களுக்கு. அவ்வளவு துடிப்பு இருக்கு. ஆனா இளைப்பாறுதல் இல்லைன்னு சொன்னா அந்த துடிப்பு இருக்கா? உங்க கர்ப்பப்பையில 4th ஸ்டேஜ், எண்ட் ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அந்த ஸ்திரீ அன்னைக்கு தூங்குவாங்களா? தூக்கமே வராது. ஆனா வேத வார்த்தையில தேவன் நம்மோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார் அப்படின்னா, இப்ப எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
நீங்க ஆவியில நிறைஞ்சு ஆவிக்குள்ளாகி என்னோடு தியானிச்சீங்கன்னு சொன்னா தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ என்னுடைய பிரசங்கத்தை இல்ல, உங்களோட சதா பேசிக்கிட்டு இருக்கான் விரும்புறார். அவருடைய வார்த்தை 12ஆம் வசனம் எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, தேவன் பேசினார்னா உங்களுடைய இருதயத்தில் உள்ள யோசனைகள், நினைவுகள், தாட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ், அப்படிதானே? ஆங்கில பைபிள் இருக்கா? சட்டுன்னு வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. என்ன எழுதியிருக்கு? எபிரேயர் 4:12 தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். மோட்டிவ்ஸ்ங்கிறது கூட கிராஸ் வேர்ட், வெரி ஃபைன் வேர்ட். அதாவது நான் எதை நாடுகிறேன், விரும்புகிறேன், நான் எங்க சார்ந்திருக்கிறேன், வாட் ஐ வுட் லைக் டு டூ, இன்டென்ஷன். என் இதயம் எதை நாடுது, எதுல சாயுது, என் இருதயத்தில் உள்ள யோசனை, அதுல உள்ள அந்த சாய்வு, இன்டென்ஷன்ஸ். அப்புறம் உன்னை செய்தேன்னா எதற்காக அதை செய்ய விரும்புகிறேன், மோட்டிவ். அவ்வளவையும் தேவனுடைய வார்த்தை, தேவன் பேசும்பொழுது காண்பிப்பார். அந்த பட்டயமானது எவ்வளவு பெரிய சர்ஜனம், வார்த்தை தான். அதாவது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக எழுதியிருக்கு. ஒரு ஆபரேஷன் பண்ற டாக்டர் எப்படி துல்லியமா 1 மில்லிமீட்டர் இதுல எலும்புக்கும் அந்த சதைக்கும் நடுவுல போவாரோ, அதுபோல தேவன் உங்களோடு பேசினார்னா அவர் எப்படி பேசுவார்? உங்களுடைய யோசனைகளை வெளிப்படுத்துவார், உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய அந்த விருப்பங்களை, உங்கள் சாய்வுகளை, நீங்கள் எதை பற்றி கொண்டிருக்க விரும்புகிறீர்கள், அதையெல்லாம் அவர் அப்படியே அந்த இருபுறமும் கற்குள்ள பட்டயம் அப்படியே காண்பிச்சு, நான் இப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற பார். நம்ம இப்ப என்ன தியானிச்சுட்டு இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிற இளைப்பாறுதல். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற பார். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களோடு அப்படி பேசுகிறாரா? உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் ஆண்டவரை காண்பிப்பார். இயேசு பேசுவார், நான் எவ்வளவு தாழ்மையா இருந்தேன், நீ எப்படி இருக்கேன்னு பார். நான் எப்படி சுயநலமற்றவனா இருந்தேன், நீ எப்படி சுயநலக்காரனா இருக்கிறாய் பார். நான் அக்கிரமத்தை எப்படி வெறுத்தேன், நீ எவ்வளவு வெறுக்கிறேன்னு பார். நான் பணத்தை எப்படி பார்த்தேன், நீ எவ்வளவாய் பற்றி கொண்டிருக்கிற பார். இதெல்லாம் ஆவியானவர் அவர் நமக்கே கேட்கிற விதமாய், அது தியானமா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், இதுபோல சபை கூட்டமா இருக்கலாம், தனி தியானமா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை சூழ்நிலையிலே ஒரு சில சூழ்நிலைகளையா இருக்கலாம். காது இருந்தா நமக்கு கேட்கும். என் இருதயத்தின் யோசனைகள், நினைவுகள் வெளியரங்கமாகும். அப்படியே பட்டயம் அப்படியே ஊன குருத்தி அப்படியே சிம்பி எடுக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு நேர்த்தியா அப்படியே கத்தியை விட்டு சிம்பி எடுத்தான் பாத்தியா, எலும்பு தனியா சதவு தனியா போச்சு. அதுபோல உன்னுடைய யோசனைகள், நினைவுகள், உன்னுடைய அக்கிரமங்கள், இயேசுவை போல் அல்லாத உன்னுடைய சுயநலமான பெருமையான பணவசை உள்ள சிந்தைகள், நோக்கங்கள், அதையெல்லாம் அப்படியே ஊடுருவி அவர் காண்பிப்பார். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் எல்லாம் முடிந்ததுன்னு முடிச்சிட்டாரு, கிரியை முடிந்தது. அவர் இப்ப வானங்களின் வழியாய் பரலோகத்தில் இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் இப்படி இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் அடுத்த 14ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் அங்க இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்?
நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இளைப்பாறுதல் இல்லாம இருப்பீங்க, புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, சபையில சகோதர ஐக்கியம் இல்லாமலே இருக்கும். பாவம் பாவம். இவங்கள ரத்தத்தை மூடுங்க, இவங்களை கழுவுங்க, கார்பெட்டுக்கு அடியில போட்டு மூடுங்க. அது மாதிரி அவர் அங்க பரலோகத்தில் உட்கார்ந்துகிட்டு உங்களுக்காக அப்படி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நீங்களும் ஒன்றாயிருக்க முடியும். ஒரு வீட்டில் புருஷன் மனைவி ஒன்றாயிருக்க முடியும். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருந்தார்கள். இந்த பூமியிலே இயேசு நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருந்த பொழுது ஆவியாய் இருந்த பிதாவோடு மாம்சத்தில் இருந்த குமாரன் ஒன்றாயிருக்க முடிந்தது. இதான் பிதா செய்த கிரியை, குமாரன் செய்த கிரியை. இப்ப எல்லாம் முடிந்தது. இப்போ இரண்டு பேர், அவர்கள் எவ்வளவு வித்தியாசமானவர்களா இருந்தாலும் சரி, புருஷன் மனைவியா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, 100க்கு 100 வித்தியாசமான குணாதிசயங்கள் இருந்தாலும் சரி, என்ன செய்யறது? எனக்கு இது பிடிக்குது, அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் இப்படி சொல்றேன், அவர் இப்படி சொல்றாரு. என்னத்தையும் பேசிட்டு போ. உன்னுடைய சுபாவம், உன்னுடைய தன்மை, உன்னுடைய சரீரம், ஆவி, ஆத்மா அப்பட்டமாய் 100க்கு 100 எதிரும் புதிருமாய் இருந்தாலும் ஒரு கிரியை முடிந்தது. பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருந்தார்கள். ஆவியாயிருந்த பிதா மாம்சத்தில் இருந்த குமாரனோடு ஐக்கியமாயிருந்தார்கள். இப்போ பரலோகத்திலே குமாரன் எனக்காக பரிந்து பேசுகிறார்னா என்ன பரிந்து பேசுவார்? நீங்க நாயும் பூனை எங்கனக்கா சண்டை போட்டுக்குருவீங்க, பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரா? அவர் கடைசியா பண்ண ஜெபம் என்ன? பிதாவே, நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறோமே, அதுபோல இவங்களும் ஒன்னா இருக்கணும். அந்த ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா அது கிறிஸ்தவம் அல்ல. அந்த இளைப்பாறுதல் இல்லைன்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய கிரியையை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லைன்னு சொன்னா நீங்கள் பொருளாசைக்காரர்களாய், விபச்சாரக்காரர்களாய், பெருமைக்காரர்களாய், சுயநலக்காரர்களாய் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்படியே எங்கேயாவது ஒரு உணர்த்துதல் வந்துச்சுன்னு சொன்னா, ஒருவேளை வேத வாசிக்கும் போதோ, ஒருவேளை இப்படிப்பட்ட சபை கூட்டத்துக்கு வரும்பொழுதோ, போன வாரம் பெங்களூருக்கு போயிட்டு வந்தோம். இதை விட வளர்ந்த சபையில் போய் உக்காந்தா என்ன ஆகும்? இங்க உணர்த்தப்படாத பாவம் எல்லாம் அங்கே போய் உணர்த்தப்படும். ஆமேன். போய் வந்தவங்க எல்லாம் சாட்சி சொல்ல விட்டா அந்த சாட்சியை தான் சொல்லுவாங்க. அது ஆச்சரியம் இல்லை. தேவன் இருக்கிற இடத்துல பாவம் வெளிப்பட்டு தான் ஆகும். தேவன் பேசினார்னா அது ஊனையும் உருவ குத்துகிறதா தான் இருக்கும். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் அப்படி பேசும் பொழுது, தேவன் உன்னுடைய எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகளை எல்லாம் வகையறுத்து சிந்தி பிடிக்கி எடுத்து உன் பாவத்தை காண்பிக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி, அதாவது இஸ்ரேல் யூதான்னு பேசப்பட்டிருக்கு, அந்த வித்தியாசமெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்களை நீங்க கை வச்சுக்கங்க, நெஞ்சில கை வச்சு இந்த வார்த்தை உண்மைதானா என்று சோதித்து பாருங்க. அவள் யூதாவோ இஸ்ரவேலோ, இப்ப நான் கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ளத்தனமாய் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கு? டிசெப்ஷன். உங்களுக்கு தெரியுமா, நாம் நம்முடைய உள்ளத்தில் உண்மை இல்லாதவர்கள். நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டாலும் கள்ளத்தனமாய் தான் ஒத்துக்கொள்கிறோம், உண்மையாய் ஒத்துக்கொள்வதில்லை.
உங்களுக்கு தெரியுமா 51வது சங்கீதத்தில் தாவீது இந்த வார்த்தையை ஏன் சொன்னான்? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அவன் ஒரு வருடமாய் மனசாட்சியின் மூலமாய் தேவன் அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆனா அவன் ஒவ்வொரு முறையும் பேசுகிற அந்த மனசாட்சி, தேவன் பேசுகிற அந்த சத்தம், அவருடைய வார்த்தை, அதை அவன் பூசி மொழுகினான். எப்படியெல்லாம் பூசி மொழுகினான் சொல்லவா உங்களுக்கு? மறுநாளே அவனுக்கு குற்ற உணர்வு வந்திருக்கும். சரி, நான் தான் ராஜா, கூப்பிட்டு விட்டேன், அவன் ஏன் வந்தா? அப்ப ஒரு பாவம் இருந்தா ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குல்ல. அப்ப அவளும் தான் பாவம் செய்தாள். இது என்ன? இதுக்கு பேர் தான் பூசி மொழுகிறது. கள்ளத்தனமாய் தன் பாவத்தை ஒத்துக்கொள்வது, டிசப்டிவ் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் சின். சுயநலம் தெரிஞ்சதுன்னு சொன்னா, ஆமா நான் வீழ்ச்சி விட்ட மனுஷன், சுயநலக்காரன் அப்படின்னு என்னையே நான் அருவருக்கணும், ஒத்துக்கொள்ளணும். அதை விட்டுட்டு யாருதான் யோக்கியம், யார்கிட்ட தான் சுயநலம் இல்ல, யாருதான் பெருமையா இல்ல அப்படின்னா கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறது. பாவம்னு வந்துருச்சுன்னு சொன்னா, சரி நான் தான் கூப்பிட்டு விட்டேன், அவையா வந்தா, இப்படி ஆரம்பிச்சு அவனுடைய மனசாட்சியில ஒரு வருஷமாய் தேவன் பேசும்பொழுதெல்லாம் அவன் சாக்குப்போக்கு சொல்லி ஒவ்வொரு தடையும் அவன் குற்ற உணர்வு வரும் பொழுதெல்லாம், ஆமா ஆண்டவரே, பிறன் மனைவியை இச்சையாது இருப்பாயாகன்னு கற்பனையை எழுதி வச்சீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு வாஸ்து காண்பிக்கிறாங்க அரண்மனையில, எனக்கு குற்றமா தான் இருக்கு, ஆனாலும் நான் உரியாவின் மனைவி என்னோட சேராத பாவம்னு அவ சொல்லியிருந்தா நான் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன்ல. அப்பட்டமாய் குடும்ப சூழ்நிலையை பாருங்க. யாரோ ஒருவர் கோவப்படுறோம், புருஷனோ மனைவியோ அல்லது இரண்டு சகோதரர்களோ, கோவப்பட்டவனுடைய மனசாட்சியில இப்படி கோவப்பட்டையே அப்படின்னு ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நாம என்ன செய்யறோம்? ஆமா, இப்ப நான் செத்தேன்னா நான் நரகத்துக்கு போவேன், ஏன்னா கோவப்படுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருக்கிறான்னு ஆண்டவர் எனக்கு போதிச்சிருக்கிறார், மலை பிரசங்கத்தில் எழுதியிருக்கு, எத்தனை தடவை வாசித்திருக்கிறேன். இந்த நேர்மை இருக்கா நம்மகிட்ட? இல்ல. கள்ளத்தனமாய் நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்வோம். கள்ளத்தனமாய் in a deceptive way we will acknowledge the sin. எப்படி தெரியுமா? ஏங்க கோவப்படுற மாதிரி அப்படி நீங்க நடந்துகிட்டதுனால தானே நான் அப்படி கோவப்பட்டேன் அப்படின்னு மனைவியோ புருஷனோ ஒருவர் பார்த்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்தான் தாவீது. அதனாலதான் அவன் மனம் திரும்பின பிறகு, நேர்மையாய் உத்தமமாய் மனம் திரும்பின பிறகு, தேவரீர், எடுங்க அந்த வார்த்தையை, அது எத்தனை முறை வாசித்தாலும் தியானித்தாலும் புது வெளிச்சம் தான் கிடைக்கும். சங்கீதம் 51 4ஆம் வசனம் 3-4. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அப்படின்னா தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, அப்போ இதுவரைக்கும் இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான்? உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டேன், பாவம் அவனுடைய மனைவியை அபகரிச்சிட்டேன், சரி பரவாயில்ல. குற்ற உணரும் பொழுது உரியா அவனை குற்றப்படுத்தும் பொழுது, அவனுடைய மனசாட்சியிலே வந்து அவன் பேசும் பொழுது, எப்பா உனக்கு விரோதமா பாவம் செஞ்சாலும் அபகரிச்ச மனைவியை நான் ராணியா வச்சிருக்கேன்பா. இதான் கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறது. அவனை கொலை செஞ்சிட்ட மனசாட்சி தேவனுடைய வார்த்தை பேசியிருக்கும்.
யுத்தம்னு வந்தா 4 பேர் பொழப்பான், 4 பேர் சாகத்தான் செய்வான். யுத்தத்துல தானே செச்சேன், நான் எங்க கொலை பண்ணேன்? ஹலோ, இது மாதிரிதான் பாவத்துக்கு எத்தனையோ வழியில சாக்கு போக்கு சொல்லுகிறோம். அதனாலதான் நம்மிடத்துல இளைப்பாறுதல் இல்லை. ஆகையினாலதான் பொருளாசையில சிக்கி தவிக்கிறோம். ஆகையினாலதான் பெருமையினால தவிக்கிறோம். ஆகையினாலதான் சுயநலத்தினால் நாயும் பூனையும் கணக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இளைப்பாறுதல் இல்லை. இப்ப பாருங்க, சங்கீதம் 51:6 மனம் திரும்பி குணப்பட்ட தாவீது நமக்கு சொல்லித் தருகிறான். மனம் திரும்புறதுன்னா என்ன? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் உண்மை இருக்க தேவன் விரும்புகிறார். அக்னாலஜ் யுவர் இனிக்விட்டி எரேமியாவில் எழுதியிருக்கு. அப்படின்னா இப்ப நாம் தியானிக்கிறபடி, நீ இப்ப கோபமாயிட்ட, கோபப்பட்டுட்ட, நீ இப்ப செத்தேன்னா நரகத்துக்கு தான் போவ. இதுதான் உண்மை, இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆனா கோபப்படுற மாதிரி இப்படி சூழ்நிலை இருந்தா எவனும் கோபப்பட்டு தானே ஆவான். ஒருவர் பார்த்து, நீ இப்படி பேசினதுனால, இப்படி செஞ்சதுனால தானே நான் இப்படி செய்ய வேண்டியதா போச்சு. இப்படி இருக்கிற வரைக்கும் நாம் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க. நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்பதான் ஒருத்தருக்கு புத்தி சொன்ன போது சொன்னேன், be honest with yourself and then be honest before God. மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? இந்த தாவீது என்ன செய்திருப்பான் தெரியுமா? 1 வருஷம் கழிச்சு, பிள்ளை செத்த பிறகு, நாத்தான் உணர்த்தின பிறகு, ஆமா, நான் என்னையே ஏமாத்திக்கிட்ட மனுஷன். எத்தனையோ தர தேவன் பேசினார், நான் சவாப்பு சொல்லிக்கிட்டே இருந்தேன், சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா யாராருக்கோ விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி அதை மூடி மறைச்சேன். உரியாவுக்கு விரோதமான பாவமா, அதை மூட முறைன்றேன். அவனை வர வச்சு பொண்டாட்டியோட தங்கிட்டு போயாண்டா, பிள்ளை வந்தா ஒன்னாலதான் பிள்ளைன்னு சொல்லிக்கிறலாமே. எதையோ செய்தேன். ஆனா நான் செய்த விபச்சாரம், கொலையை விட நான் இப்ப உணர்வடைந்திருக்கிறேன். கர்த்தாவே, நான் மனம் திரும்பி இருக்கிறேன். கர்த்தாவே, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இனிமே நான் என்னையவே ஏமாற்றிக்கிற மாட்டேன், உண்மையே பேசுவேன். எப்படி உண்மையே பேசுவேன்? நீர் பேசும்பொழுது. 51 சங்கீதம் 4 பின்பகுதி, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும், நான் என் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நீதிமான்கள், இப்படிப்பட்ட இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு தெரியுமா, தேவன் இருக்கிறது போல இருக்கிறது சொன்னா பாவம் இல்லாத பரிசுத்தம் அல்ல. தாவீதின் இடத்துல கற்றுக்கொள்வோம். நான் விபச்சாரம் செய்தது, கொலை செய்ததை விட பெரிய பாவம் என்ன அப்படின்னா, நான் ஒளிஞ்சுகிட்டது. நான் எனக்கு நானே உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லி என் உள்ளத்தில் என்னை நானே ஏமாற்றிக் கொண்டது. தாயின் கற்பத்திலிருந்து இப்படிதான் இருக்கிறேன். ஆகையினால என் மேல் இரக்கமாயிருங்க. இனிமே நான் இப்படி ஒழிய மாட்டேன். இனிமே இப்படி என்னைய நான் ஏமாற்றிக்கிற மாட்டேன். இப்படி என்னைய நானே பொய் சொல்லி என்னை வஞ்சிக்க மாட்டேன். பெருமையா இருக்கிற தேவன் சொல்றாரா, இப்ப நீ கோபப்பட்ட நரகத்துக்கு தான் போவ. இதோ விபச்சார சிந்தை உன்னிடத்தில் இருக்கு. இந்த சிந்தை இருக்கும் வரைக்கும் நீ விபச்சாரக்காரன். ஆமாண்டவரே, நான் வீழ்ச்சியுற்ற படு பாவி, பாவிகளில் பிரதான பாவி நான். இப்படிப்பட்ட அக்கிரமத்தின் நிமித்தம் நான் நரகத்துக்கு தான் போவேன். ஆனாலும் தேவரீர் என்மேல் இரக்கமாயிருந்து உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கி இருக்கிறது. உம்முடைய இரக்கம் கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. இதோ இப்பொழுது மனம் திரும்புகிறேன். நேர்மையாய் என் அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிறேன்.
என் பொருளாசையிலிருந்து, என் விபச்சாரத்திலிருந்து, என் பெருமையிலிருந்து என்னை விடுவியும். நீர் இப்பொழுது பேசியிருக்கிறீர், நீர் என்னை நியாயம் தீர்த்திருக்கிறீர், ஒத்துக்கொள்கிறேன். கைகட்டி வாய்கொட்டி புழுதியிலே முகம் புதைத்து என் அக்கிரமத்தை ஒத்துக்கொள்கிறேன். இதான் மனம் திரும்புதல். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஆனா காரியத்தின் கடைத்தொகை மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்பி விசுவாசியுங்கள். சரியாய் மனம் திரும்பி, கள்ளத்தனமாய் அல்ல, நேர்மையாய் மனம் திரும்பி விசுவாசித்தால். எதை விசுவாசித்தால்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய, என்னை போல் மாம்சமும் ரத்தமும் உடையவராகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் என்னை சரியா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறார். என்னை அப்படியே இருக்கிற வண்ணமாய் பிதாவினிடத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நான் வெட்கப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, நாம எல்லாரும் முகமூடி அணிந்த, நம்மை நாம் மறைத்துக் கொள்ளுகிற வஞ்சகர்கள், hypocrites. We all have a face mask and we hide from one another. நீங்க 30 வருஷம் குடும்பம் நடத்தி புருஷன் மனைவியா வாழ்ந்திருந்தாலும் சரி, 50 வருஷம் நாங்க புருஷன் மனைவியா வாழ்ந்துட்டோம் பிரதர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் சொன்னார். நல்லது. ஆனா எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி இருந்தாலும் நாம் இருக்கிற வண்ணமாக நாம் ஒருவருக்கொருவர் காண்பிக்கிறோமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வாசித்த வசனத்துக்கு அப்படியே முதல் வசனம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படின்னா, you fool, don't hide yourself, God knows everything. முட்டாள், ரொம்ப நேர்த்தியா உன்னை நீ மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயே, சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயிருக்கிறது. யார்கிட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற? நீ வேணா உன் பொண்டாட்டிட்ட உன் புருஷன்ட்ட வேஷம் போடலாம், இன்னொரு சகோதரனிடத்தில் வேஷம் போடலாம், உன் மூத்த சகோதரனிடத்தில் வேஷம் போடலாம். ஐ நோ வாட் யூ ஆர், நீ யாருன்னு எனக்கு தெரியும். மறைக்க முடியாததை ஏண்டா மறைச்சு வேஸ்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிற? ஏன்? இவ்வளவுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம். தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தா, நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது சுவிசேஷம் இல்லைங்க. அவர் கடவுள், நான் மனுஷன், அவருக்கு எல்லாம் தெரியும்னா அதுல ஒண்ணும் பெரிய விசேஷம் இல்ல. என்ன விசேஷம் தெரியுமா? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறார். அவர் யார்? அடுத்த வசனம். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிறவர். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் இளைப்பாறுதலில் இருக்கிறவர். ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா, ஏய், உன்னைய மாதிரி கண்கள், உன்னைய மாதிரி எனக்கு சிந்தை, ஆனா சிந்தையிலும் கண்களிலும் இச்சையை ஜெயித்து உன் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டேன். இப்போ நீ இப்ப சோதிக்கப்பட்டேன்னா, வாலிபர்கள் காதுள்ளவர்கள் கேட்கிறீங்களா? பிரதர், உங்களுக்கு மண்டை நரைச்சிருச்சு, எங்களுக்கு எவ்வளவு சோதனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடியும் டிவி ஸ்கிரீன் முன்னாடியும் தான் உட்கார வேண்டியிருக்கு. வேலைக்கு போனா இங்கிட்டும் அங்கிட்டும் பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறான், சதா சோதிக்கப்படுறேன். மண்ட நரைச்ச பிரபாகர் வேணா உங்கள் மேல பரிதவிக்க கூடாமல் இருக்கலாம். உங்களை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் பரலோகத்திலே இருக்கிற இயேசு பிரதான ஆசாரியார் பரிதவிக்கிறார். He feels your pressures. உங்கள் பாரங்களை
உங்கள் பிரச்சனைகளை உங்கள் பெற்றோர்கள் அறியாமல் இருக்கலாம், மூப்பர்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனா இயேசு அறிவார். அல்லேலூயா. அந்த அர்த்தத்துல தான் இது எழுதியிருக்கு. இனிமே சாக்கு போக்கு சொல்ல யாருக்கும் இடம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் நான் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன், உனக்கு அடிமையாயிருக்கிறேன், எதுக்குனாலும் அடிமையாயிருக்கலாம். கம்ப்யூட்டருக்கு கூட அடிமையா இருக்கலாம். ஒரு சிலர் செல்போனுக்கு அடிமையா இருக்கிறீங்க. செல்போன் இல்லாம நீங்க வாழவே முடியாது. பசிக்கும் போது செல்போனை வாய்க்குள்ள தெளிச்சு விடுங்க. வாழ முடியாதுங்கிறீங்களா? இந்த தின்னு, இதை தின்னு உயிர் வாழ்றியான்னு பார்ப்போம். யூஸ் பண்றது நல்லதான். நானும் தலைமாட்டில் செல்போனை வச்சுக்கிட்டு தான் தூங்குறேன், யூஸ் பண்றேன். ஆனா நான் அடிமை கிடையாது. நானும் டிவி ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்றேன், நானும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி நிக்கிறேன். ஆனா நான் எதுக்கும் அடிமை கிடையாது. அவர் இருக்கிற வண்ணமாக நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஐ யூஸ் மெனி திங்ஸ். நான் காரை உபயோகிக்கிறேன், வீட்டை உபயோகிக்கிறேன், மனைவி பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க. ஆனா நான் ஐக்கியப்படுகிறது பிதாவோடும் குமாரனோடும். பிதாவும் குமாரனும் இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள். பாவம் இல்லாத இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஏக சிந்தை இருக்கு. ஆகையினால இப்ப நான் என் மனைவியோடு ஏக சிந்தையா இருக்க முடியும், என் சகோதரர்களோடு ஏக சிந்தையா இருக்க முடியும். அவங்க என்னோட அப்படி இருக்காங்களா இல்லையாங்கிறது காரியம் கிடையாது, நான் இருக்க முடியும். இதுல என்ன கஷ்டம்? நீ என்னை நேசிக்கிறியோ இல்லையோ, நான் உன்னை நேசிக்கிறேன். நேசம்னா மனம் புண்படாதபடிக்கு பேசுறது இல்ல. என் பிள்ளையை நேசிக்கிறேன்னு சொன்னா கடிந்து கொள்கிறேன், சபையை நேசிக்கிறேன்னா கடிந்து கொள்ளுகிறேன். மருமகளை மகளை போல பார்க்கணும், புத்தி சொல்றோம். மாமியாரும் மருமகளும் மருமகளை மாமியார் மகளை போல பார்க்கணும். என்னுடைய நேர்மையான சாட்சி, என் மகளுக்கு எப்படி புத்தி சொல்வேனோ அதுபோல என்னுடைய மருமகளுக்கு புத்தி சொல்ல முடியும். நீ கோவிச்சுக்கிட்டாலும் சரி, முகத்தை அங்கிட்டு திருப்பிக்கிட்டாலும் சரி, என்னை ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, என் மனைவியிடத்தில் புத்தி சொல்ல முடியும். நல்லா தானே கண்ணே பொண்ணேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? ஆமா, எரிஞ்சு விழுகிறேன்னு சொன்னா, உன்னுடைய பாவத்தை கண்டால், உன் அக்கிரமத்தை கண்டால், நான் உன்னை கண்டிக்காமல் போனால் உனக்கு எவன் புத்தி சொல்லுவான்? பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர் வீட்டுக்காரனுமா? 40 வருஷம் உன்னோட வாழ்ந்திருக்கிறேன்னா நான் தான் உனக்கு புத்தி சொல்லுவேன். You are living in sin. If I don't rebuke you, will go to hell. பாவத்தில் வாழ்கிறாய். நான் உன்னை கடிந்து கொள்ளாவிட்டால் நீ நரகத்துக்கு போவாய். மகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், என் சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், என்னுடைய நேர்மையான சாட்சி எப்படி சொல்லுவேன் தெரியுமா? லிசன், கேள். இன்னைக்கு நான் செத்துட்டேன்னு சொன்னா, நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாதவனாய் செத்தவன் என்கிற குற்ற உணர்வு எனக்கு வரக்கூடாது. ஆகையினால will you please listen to me? கேப்பையா? ரைட், கேட்கிறேன்னு ஒத்துக்கிட்டா அப்படியே அப்பட்டமாய் அவருடைய பாவத்தை உள்ளது உள்ளபடி சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு, முட்டாள்னு சொல்லுவேனோ, விபச்சாரின்னு சொல்லுவேனோ, எந்த வார்த்தையை நான் ஆவியினால் நடத்தப்பட்டு பேசுகிறேனோ அந்த வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்ள தயார். அப்படிப்பட்ட பிதாவும் குமாரனும் இருக்கிறது போல் இருக்கிற அந்த இளைப்பாறுதல் என்னுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, என் குடும்பத்திலும் என்னுடைய சபையிலும் சமாதானத்தால் நிறைந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இளைப்பாறுதல் என்னுடைய இருதயத்தில் இருக்க முடியும். இப்படிப்பட்ட இளைப்பாறுதல் என் குடும்பத்திலும் சபையிலும் இருக்க முடியும். விழித்துக் கொள்வோம். அவர்கள் இதை விசுவாசியாதபடியினால் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீங்கள் விசுவாசித்தால் பாக்கியவான்கள். ஆமென்.